இன்னைக்கு ஆச்சி சமையல்ல டிஃபன் கூட சாப்பிட்ற மாதிரி சாதத்து கூட சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிரேவி செய்யறதுக்கு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். பாதி தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, பாதி பெரிய வெங்காயம், 8 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். கடாயில 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம். இதுல 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, சோம்பு, 3 கிராம்பு, கொஞ்சம் போல கல்பாசி பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு இலை சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை ஜார்ல சேர்த்துட்டு பல்ஸ் மோட்ல போட்டு சேர்த்துக்கோங்க. இது 2 நிமிஷம் போல நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாம். 10 பூண்டு பல்ல நீள நீளமா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு பாக்கெட் மஷ்ரூமை கழுவிட்டு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா 5 நிமிஷம் போல வதக்கி விட்டுறலாம். மஷ்ரூம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துடலாம். பச்சை பட்டாணி வேக வச்சது சேர்த்துக்கோங்க. நான் வேக வச்ச தண்ணியோடய சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். கிரேவி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இது கூட ஒரு 1/2 டம்ளர் போல தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போதுமா உரப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சு வரட்டும். கடைசி அதில் கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.